எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. ஸோ அதுல வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றிருக்காங்க. திராவிட கட்சிகள் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா, அவங்க வரலாற்றுல நிறைய தோல்விகள் அடைஞ்சிருக்காங்க. ஆனா அது வந்து பிளஸ் ஆர் மைனஸ்ல தான். ஈக்குவல்ஸ்ல இப்ப தான் முக்கியமா தோத்துருக்காங்க. ஸோ அது எப்படி தோத்துருக்காங்க? எப்படி வந்து தனிப்பெரும்பான்மை தமிழக வெற்றிக் கழகம் அடையாம போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம முழு தொகுப்பு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வகையில் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். நத்தம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,27,773 பேரும், பெண்கள் 1,33,383 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 66 பேரும், ஆக மொத்தம் 2,61,152 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்கிறாங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2,38,544 வாக்குகளும் 91.30% இந்த வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் நத்தம் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா 35.80% 85,708 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக சார்பில் கே செல்வகுமார் அப்படின்னு போட்டிட்டு இருக்காரு. அவர் 30.90% 73,839 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் எல் ரமேஷ் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 27.20% 64,997 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அழகம்மாள் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 4.10% 9,677 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 11,869 வாக்குகளும் 5% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் நத்தம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நத்தம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே தான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லீடிங்கில் இருக்காங்க. ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 இந்த தோல்வி அடைஞ்சிருந்தாலும் 2021 ஜெயிச்சிருக்காங்க. 2026 ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தலில் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் 4% வாக்குகள் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஆனால் 2021 தேர்தலில் ஒப்பிடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 2024 17% விழுந்திருக்கு. ஸோ இப்படியும் பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 2024 தேர்தலில் வேற ஒரு கண்ணோட்டத்தில் வாக்குகள் பிரிஞ்சிருக்கு. பட் ஆனால் மறுபடியும் நத்தம் அவர்கள் நிற்கிறார், நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் நிற்கிறார் அப்படிங்கிற காரணத்தாலே இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் 2016 தேர்தலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காரு போல இருக்கு. ஸோ பார்க்கலாம் அது எந்த மாதிரி. ஏன்னா நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையான ஒரு தொகுதி வேட்பாளராக கருதப்படுறாரு. ஏன்னா நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு அதிமுகவில் வந்து ஒரு முன்னோடி அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வெற்றி தோல்வி அப்படிங்கிற மாதிரி தான் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் 2016 வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வெற்றி பெறவே இல்லை. இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்காங்க மக்களே. கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங்கான இதுதான் இருந்திருக்கு. பட் ஆனால் அது வந்து நிறைவேறாமல் போயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த டிவிக்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 27.20% ஃபர்ஸ்ட் தேர்தல் அப்படிங்கிற காரணத்தினால இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் வந்து இது கொஞ்சம் பரவாயில்லன்னா எதிர்த்து போட்டிட்டது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய இது அந்த இடத்துல நிறைய இடத்துல பெரிய ஆளுகளை தான் தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த தடவை அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடம் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கே பொறுத்த மட்டும் அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 1.2%லேருந்து 4.10% உயர்ந்திருக்காங்க. இடையில 10%லாம் வாங்கியிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு அஹ், வாக்குகள் சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்த்தோன்னே தெரியுது. அடுத்து பழனி தேர்தல் முடிவுகள் பார்த்துக்கலாம். பழனியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,17,260 பேரும், பெண்கள் 1,22,450 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 55 பேரும், ஆக மொத்தம் 2,39,795 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2,07,869 வாக்குகளும் 86.70% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் ரவி மனோகரன் அவர் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 32.10% 66,986 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த என் பாண்டி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 31.80% 66,293 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் எம் பிரவீன்குமார் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 31.40% 65,534 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் முருகேஸ்வரி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3% 6,300 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 693 வாக்குகளும் 0.3% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பழனி கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு ஒரு
முன்னேற்றம் அடைந்த தொகுதியா தான் இருக்கு. கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தொகுதி 12% வாக்குகளை இழந்திருந்தாலும், தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையால டிஎம்கே தோல்வியால அதிமுக வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஏன்னா, இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த காலகட்டத்தில மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு வாக்கு வங்கியா இருந்திருக்கு. அப்புறம் 2021ல பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகள வச்சு இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகள் இல்ல. இந்த இடத்துல ஐபி செந்தில்குமார் அவர்கள் நின்னாரு அப்படின்னு நினைக்கிறேன். 2021ல அவர் வந்து நின்றுருந்தாரு. ஸோ, அதனால மிகப்பெரிய அளவுல டஃப்பா வந்து 50% வாக்குகளா மாறி இருந்திருக்கு. அப்ப மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப அதிமுக பக்கமே வந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாரி தான் 2016ல ஒரு வாக்குகளும், 2021ல மிகப்பெரிய வாக்குகளும் வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா 2021ல கேண்டிடேட் செலக்ஷன் வந்து வேற பக்கம் போனங்காட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதிக்கு வந்து ஏன்னா மறுபடியும் வந்து ஐபி செந்தில்குமார் அவர்கள் நின்றிருந்தாருன்னா, ஒரு வகையில அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். திண்டுக்கல் வந்து மிகப்பெரிய அளவுல வெக்கேட் ஆயி எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றிக் கழகத்த நம்ம வந்து எதிலுமே ஈஸியா நெனச்சிருக்க கூடாது மக்களே. அவங்க இந்த கேண்டிடேட் செலக்ஷனையும் அவங்க ஒரு டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. ஏன்னா, விஜய் அவர்கள பொறுத்தளவுக்கு விஜய் தான் எல்லா பக்கம் இருக்காரு அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. ஸோ பார்க்கலாம். அது எந்த மாரி நடந்திருக்குங்கிறது நம்மளுக்கே தெரியுது. அந்த வகையில தமிழக வெற்றிக் கழகத்த பொறுத்தளவுக்கு 25.10% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட முதல் தேர்தல் 0.5%, 2019ல 11.75%, 2021 4%, 2024ல 8.47% வாங்கியிருக்காங்க. 2026ல அதுக்கு ஆப்போசிட்டா கிட்டத்தட்ட 5.37% வாக்குகளை இழந்து 3.10% மாறியிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. ஏன்னா, இந்த வாக்குகள் மிகப்பெரிய அளவுல சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பா பார்த்த உடனேயே தெரியுது. அந்த வகையில ஒட்டன்சத்திரம் தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துடலாம். ஒட்டன்சத்திரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,07,696 பேரும், பெண்கள் 1,12,533 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 9 பேரும், ஆக மொத்தம் 2,20,238 பேரும் இந்த இதில வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,133 பேரும், 90.90% வாக்குகள் இந்த இடத்துல பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, திமுக சார்பில ஆர். சக்கரபாணி அவர்கள் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 46.20%, 93,99 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பாஜக சார்பில் விடியல் சேகர் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 24.70%, 49,850 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் எஸ் மோகன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 24.40%, 49,155 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ரகுபதி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2.70%, 5,454 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 43,249 வாக்குகளும் 21.60% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட ஒட்டன்சத்திரத்தில் சக்கரபாணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க மக்களே. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். அந்த வகையில் ஒட்டன்சத்திரம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை வாங்கியிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த வகையில் பொறுக்கிறப்போ இந்த தொகுதியில் டிஎம்கே தான் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையாக இருக்காங்க. டிஎம்கே பொறுத்த மட்டும் இந்த தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டன்சத்திரம் அவர் சக்கரபாணி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சக்கரபாணி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, செல்வி ஜெயலலிதா இங்கே இருந்த காலகட்டத்தில் 66% வாங்கியிருக்காங்க மக்களே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆனால் அந்த 66% நம்ம இருந்த காலகட்டத்தில் வாங்கினாலும் இப்போ 46 தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20% வாக்குகளை வந்து தமிழக வெற்றி கழகம் இவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியை அவங்க வந்து சும்மா ஒரு கேண்டிடேட் நிற்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிற்க வைக்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து சக்கரபாணி அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையாக இருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. ஏன்னா ஏடிஎம்கேவோட அந்த ரேஷியோ பாருங்க 30, 15, 40, 30, 24 அந்த 30க்கு மேலே அவங்க தாண்டல 40 வாங்கினதே கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயம் தான். அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு 24.40% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.30%லேருந்து 3.28, 2.5, 2024 5.62 அப்படிங்கிற மாதிரி போய் இப்போ 2.7 அப்படின்னு மாதிரி இருக்காங்க. இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் டஃப்னு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் வந்து அந்த வாக்குகளே தெரியுது பாருங்க. மற்ற இடத்துலலாம் 10% வாங்கினாலும் இந்த இடத்துல 5% தான். அந்த அளவுக்கு வந்து சக்கரபாணி அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையாக இருக்காரு அப்படிங்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நிலக்கோட்டை தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். நிலக்கோட்டையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,08,815 பேரும், பெண்கள் 1,12,963 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 16 பேரும், ஆக மொத்தம் 2,21,094 பேரும் இந்த தடவை வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,96,951 வாக்குகளும் 89.10% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஐயனார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 34.70%, 68,550 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து
திமுக சார்பில் தேன்மொழி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. 33.20% 65,655 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து அதிமுக சார்பில் நாகஜோதி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 25.30% 49,924 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கைலாங் ராஜன் அப்படின்னு போட்டிட்டு இருக்காரு. அவர் 4.4% 8,615 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தம் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 2,925 வாக்குகளும் 1.5% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் நிலக்கோட்டை கடந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் 31.80% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. டிஎம்கே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியோட மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த டிஎம்கேவை இந்த தடவை வந்து தமிழக வெற்றி கழகம் வீழ்த்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா குறைஞ்சபட்சம் 0.4% அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து திமுக அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் இந்த இடத்துல வாக்குகளை இழந்து மிகப்பெரிய அளவில் ஒரு குறைவான வாக்குகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.5லேருந்து 3 வந்திருக்காங்க. பட் ஆனால் வந்து அவங்களோட வாக்கு வங்கி வந்து கடந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனல் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சப்ஸ்கிரைப்லாம் நிறையா பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிகிற டேட்டா கண்டிப்பாக உங்களுக்கு நிலையானதாக இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. நீங்கள் எப்போ வேணால் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.